கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, காத்தமுர் ருசுல் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்தாக, அருள்கொடையாக, பேரருளாக அனுப்பியிருக்கிறான். وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا رَحْمَةً لِلْعَالَمِينَ. நபியே, உம்மை நாம் ஆலத்தார்களுக்கு ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் எங்களுக்கு ரஹ்மத், எதற்காக எங்களுக்கு அருளாக அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார்? கான தாயிமல் ஃபிக்ர், எப்பொழுதுமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தித்துக் கொண்டே இருப்பார். முதவாசிலல் அஹ்ஸான், தொடர் கவலையுடையவராக இருந்து கொண்டே இருப்பார். டென்ஷனில் இருக்கக்கூடியவர், பதட்டத்தில் இருக்கக்கூடியவர் எப்படி இருப்பாரோ அப்படிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். என்ன காரணம்? என்னுடைய உம்மத் அனைவர்களுமே சொர்க்கம் போக வேண்டும். ரஹ்மத்தா இல்லையா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை கண்டதில்லை, ஆனால் அனைவர்களை பற்றியும் ஒவ்வொருவரை பற்றியும் கவலைப்படுகிறார்கள். எனது உம்மத்தை சேர்ந்த அனைவர்களும் சொர்க்கம் போக வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான், فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ. நபியே, உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ள போகிறீர்களா? அழித்துக் கொள்ள போகிறீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்தை பற்றி அந்த அளவு கவலைப்படுவார்கள். ஒரு தடவை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டிருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறானே, வலஸௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, உமது ரப் உமக்கு தருவான், நீங்கள் திருப்தி அடைவீர்கள். நீங்கள் திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று வாக்களிக்கிறானே, ஏன் அழுகிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைஃப அர்தா, நான் எப்படி திருப்தி அடைவேன்? வவாஹிதுன் மின் உம்மதி ஃபின்னார், என்னுடைய உம்மத்தை சேர்ந்த ஒருவராவது நரகத்தில் இருக்கும் போதே நான் எப்படி திருப்தி அடைவேன்? இப்படியாப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது வெறும் ஒரு அமல் அல்ல, அது ஒரு கடன். நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் எல்லா ரசூல்மார்களும் நபிமார்களும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி, நான் நான் என்று தான் இருப்பார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் யா உம்மதி, என்னுடைய உம்மத்தே, எங்களை பற்றி கவலைப்படுவார்கள். நான் மட்டும் சொர்க்கம் போனால் போதாது, என்னுடைய முழு உம்மத்தும் சொர்க்கம் போக வேண்டும். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதே இது அமல் அல்ல, கடன். நாம் அவருக்கு செய்யக்கூடிய ஒரு இஹ்சான். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ்வும் மலக்குமார்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள், சலாமும் சொல்லுங்கள். இந்த குர்ஆனுடைய வசனத்தில் ஒரு செய்தியும் இருக்கிறது, ஏவலும் இருக்கிறது. காது இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வசனத்தில் ஒரு செய்தியும் இருக்கிறது, ஏவலும் இருக்கிறது. அல்லாஹ் செய்தி சொல்கிறான், மலக்குமார்கள் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள், நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள் என்பது அம்ர், ஏவல். அல்லாஹ் எங்களுக்கு ஏவுகிறான், நாம் ஸலவாத் சொல்கிறோம், நீங்களும் சொல்லுங்கள். எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் நாமும் செய்கிறோம் நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. ஸலவாத் என்ற அமலை தவிர நாம் தொழுகிறோம் நீங்களும் தொழுவுங்கள், நாம் ஹஜ் செய்கிறோம் நீங்களும் ஹஜ் செய்யுங்கள், நாம் நோன்பு நோக்கிறோம் நீங்களும் நோற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை.
நாம் ஸலவாத் சொல்கிறோம், அதனால் நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள். மலக்குமார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மலக்குமார்களுடைய எண்ணிக்கை லா யஅலமுஹு இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. எத்தனை மலாயிக்காக்கள் இருக்கிறார்கள். அனைவர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, தொழுகை என்பது எப்படி ஒரு அமலோ, ஜகாத் என்பது எப்படி ஒரு அமலோ, நோன்பு என்பது எப்படி ஒரு அமலோ, அதே போன்று ஸலவாத் என்பது ஒரு அமல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்வதே தனி ஒரு அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மிம்பருக்கு ஏறினார்கள். 3 படிகள், 3 படியில் கால் வைக்கும் போதும் ஆமீன் 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 என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன இந்த வித்தியாசமான ஆமீன் சொல்கிறீர்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். 3 துஆக்கள் செய்தார்கள். அதற்கு நான் ஆமீன் சொன்னேன். அதில் ஒன்றுதான், என்னுடைய பெயரை கேட்டும் யார் ஸலவாத் சொல்லவில்லையோ அவர் நாசமாகட்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பெயரை கேட்டு யார் ஸலவாத் சொல்லவில்லையோ அவர் அபகலுல் புகலா, மிக பெரும் கஞ்சன். கஞ்சன்களிலேயே ஆக மிக பெரும் கஞ்சன் அவன்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மின் அஃதலில் அய்யாம் யௌமுல் ஜும்ஆ, நாட்களில் சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள். இன்றைய நாள் தான் சிறந்த நாள். ஃபீஹி குலிக ஆதம், இன்றைய தினத்தில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். இன்றைய தினத்தில் தான் கியாமத் உண்டாகும், உலகம் அழிக்கப்படும். ஃபஅக்ஸிரு அலைய மினஸ் ஸலவாத்தி ஃபீஹி, எனவே இன்றைய தினத்தில் என் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எல்லா நாட்களிலும் எல்லா காலங்களிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். குறிப்பாக ஜும்ஆவுடைய தினம் இமாம் தைலமி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். உக்பத்து இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வியாழக்கிழமை மக்ரிபுடைய நேரம் மலக்குமார்களுடைய ஒரு குழு இந்த பூமிக்கு இறங்குவார்கள். வெள்ளிக்கிழமை மக்ரிபுடைய நேரம் வரை அவர்கள் இந்த பூமியில் தான் இருப்பார்கள். வியாழக்கிழமை மக்ரிபுடைய நேரத்தில் இருந்து வெள்ளிக்கிழமை மக்ரிபுடைய நேரம் வரை யாரெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்களோ அதை அவர்கள் பதிவு செய்வார்கள். வலா யத்லுபூன இல்லா ஸலாத் அலல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் மீது சொல்லப்படக்கூடிய ஸலவாத்தை மட்டுமே அவர்கள் பதிவு செய்வார்கள், வேறொன்றும் அவர்கள் எழுத மாட்டார்கள். எனவே விசேஷமாக நேற்றைய மக்ரிபிலிருந்து இன்றைய மக்ரிப் வரை ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்தை அதிகம் சொல்ல வேண்டும். 1000க்கும் மேற்பட்ட ஸலவாத்துகள் இருக்கிறது. மிக சிறந்த ஸலவாத் ஸலவாத்துல் இப்ராஹிமியா, அத்தஹியாத்தில் வரக்கூடிய அந்த ஸலவாத் மிக ஏற்றம். 1000க்கும் மேற்பட்ட ஸலவாத்துகள் இருக்கிறது. விரும்பிய ஸலவாத்துகளை ஓதலாம். ஸலவாத் சொல்வதனால் என்ன பயன்? 100க்கும் மேற்பட்ட பயன்கள் இருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட பயன்கள். யாரெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத், பாவ மன்னிப்பு கிடைக்கும். கியாமத்துடைய நாள், மஹ்ஷருடைய மைதானம் அவர்கள் இழிவடைய மாட்டார்கள். கவலைகள், கஷ்ட துன்பங்கள் நீங்கும், மன உளைச்சல்கள் நீங்கும், ஹாஜாத்கள், தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவருக்கு கிடைக்கும். ஜன்னா, சுவர்க்கம் கிடைக்கும். கபரில் வேதனை இருக்காது. வறுமையை அல்லாஹ் நீக்குவான், உள்ளத்தில் வெளிச்சத்தை உண்டாக்குவான். நாளை மஹ்ஷருடைய மைதானம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடியார்களை கண்டு கொள்வார்கள். இந்த அடியான் எனக்கு இவ்வளவு ஸலவாத் சொல்லியிருக்கிறான், இவன் இவ்வளவு சொல்லியிருக்கிறான். ரசூலுல்லாஹ் நாளை மஹ்ஷருடைய மைதானம் எங்களை பார்க்கும்போது கண்டு கொள்வார்கள். எங்களுடைய பெயர் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிய வரும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸலவாத்தை ஒரு துஆ தான். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய கஷ்ட துன்பங்கள் எல்லாம் நீங்கும், தேவைகள் நிறைவேறும்.
உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் துஆ செய்யும் போது எவ்வளவு ஸலவாத் சொல்ல வேண்டும்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மாஷித்த, நீ நாடிய அளவு ஸலவாத் ஓதலாம். அவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான்கில் ஒன்று ஸலவாத்தாக நான் ஆக்கிக் கொள்ளவா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபைன் ஜித்த ஃபஹுவ கைருல் லக், இன்னும் அதிகப்படுத்தினால் அது உனக்கு நல்லது. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் துஆவின் அரைவாசியை ஸலவாத்துக்கு எடுத்துக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபைன் ஜித்த ஃபஹுவ கைருல் லக், இன்னும் அதிகப்படுத்தினால் அது உனக்கு நல்லது. அதுக்கு பின்னர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், மூன்றில் இரண்டை ஸலவாத்துக்காக நான் ஒதுக்கிக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபைன் ஜித்த ஃபஹுவ கைருல் லக், இன்னும் அதிகப்படுத்தினால் அது உனக்கு நல்லது. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனது துஆ முழுக்க ஸலவாத்தாக ஆக்கிக் கொள்கிறேன், முழுக்க நான் ஸலவாத் ஓதுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதன் துஃபா ஹம்முக் வ துஃபரு தன்புக், அப்படி என்றால் உன்னுடைய கவலைகள் நீக்கப்படும், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எவ்வளவு ஸலவாத் ஓதுகிறோமோ, ஸலவாத் சொல்கிறோமோ, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் பஞ்சாய் பறந்துவிடும், எங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் நீங்கும். அபூ சுலைமான் அத்தாரானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள், யார் துஆ செய்யும் போது ஹம்து ஸலவாத்தை கொண்டு ஆரம்பம் செய்து ஸலவாத்தை கொண்டு முடிக்கிறாரோ, ஸலவாத்தை கொண்டு ஆரம்பித்து ஸலவாத்தை கொண்டு முடித்தால் இடைப்பட்ட நேரத்தில் கேட்கக்கூடிய அனைத்து துஆக்களும் கபூல். அல்லாஹ் விசாலமானவன், அல்லாஹ் கஞ்சன் அல்ல. ஸலவாத்தை கொண்டு ஆரம்பித்து ஸலவாத்தை கொண்டு முடிக்கப்படக்கூடிய துஆ கபூல். அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எப்படி சலாம் சொல்ல வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும், ஆனால் ஸலவாத் எப்படி சொல்வது? ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார்கள், ஸலவாத்துல் இப்ராஹீமிய்யா, அத்தஹியாத்தில் வரக்கூடிய அந்த ஸலவாத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த ஸலவாத்தை ஓதுங்கள். மதீனாவுக்கு சென்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு ஜியாரம் செய்ய போகும்போது சலாம் சொல்வோம், அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக யா ஷஃபியல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக யா நபியல்லாஹ் என்று சலாம் சொல்வோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், மா மின் அஹதின் யுஸல்லிமு அலைய, என் மீது ஒருவர் சலாம் சொன்னால் எனது ரூஹை அல்லாஹ் எனக்கு திரும்ப தருவான், ஹத்தா அருத் அலைஹி ஸலாம், அவருக்கு நான் பதில் அளிக்கும் வரை. சலாம் சொன்னால் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ரூஹை கொடுத்து அந்த சலாமுக்கு பதில் சொல்ல வைப்பான். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் வாஹிதத்தன், யார் என் மீது ஒரு ஸலவாத் சொல்வாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி அஷர் ஸலவாத், அல்லாஹ் அவர் மீது 10 ஸலவாத்களை சொல்வான். ஒரு ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் 10 முறைகள் ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு பார்ப்பான். வஹுத்தத் அன்ஹு அஷ்ரு கஃபியாத்தி, 10 பாவங்கள் அழிக்கப்படும். 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். ஒரு ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் 10 முறை ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு பார்ப்பான். 10 பாவங்கள் அழிக்கப்படும், 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யாரெல்லாம் அதிகமாக ஸலவாத் சொல்கிறார்களோ அவர்கள் நாளை சுவர்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவுலன் நாஸி பி யௌமல் கியாமா அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன், கியாமத்துடைய நாள் எனக்கு மிக ஏற்றமானவர்கள், என் மீது அதிகம் ஸலவாத் சொல்லக்கூடியவர்கள். ரபியா என்ற ஒரு வாலிபர் இருந்தார். அவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காதிம், பணிவிடை செய்யக்கூடியவர். அவருக்கு திருமணம் நடக்கிறது. திருமண இரவு ரபியா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வருகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்று இரவு நீங்கள் வீட்டுக்கு போகலாம். ரசூலுல்லாஹ் சொன்னது வீட்டுக்கு போனார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக கதவை திறக்கிறார்கள். கதவு வாசலில் ரபியா சாய்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். கேட்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நேற்று போக சொன்னேனே, போகலையா?
அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்களை விட்டு பிரிந்திருக்க எனக்கு மனம் இல்லை, அதனால தான் நான் இரவோடு இரவாக இங்கு வந்து விட்டேன். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், உனக்கு என்ன வேண்டும்? கேள், நான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன். அவர் கேட்டார், முராஃபகத்தக ஃபில் ஜன்னah, யா ரசூலல்லாஹ், சுவர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, யாரெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகம் ஸலவாத் சொல்கிறார்களோ ஃபாஸ பிஷஃபாஅத்திஹி, அவருடைய ஷஃபாஅத் கிடைக்கும். யாரெல்லாம் அதிகம் ரசூலுல்லாஹ்வை ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் மலக்குமார்களோடு சேர்ந்து ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவே நாமும் ஸலவாத் சொல்வோம். யாரெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகம் ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நற்பெயர் கெட்டு போகாது. மௌத்துக்கு முன்னரும் சரி பின்னரும் சரி அல்லாஹ் அவருடைய கண்ணியத்தை கௌரவத்தை பாதுகாப்பான். கபரில் அவருக்கு வேதனை இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல தடவை அவர் கனவை காண்பார். நேரடியாக பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் 35 முறைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டார். இமாம் சுயூத்தி மிக பெரும் ஒரு அறிஞர், குறுகிய காலம்தான் வாழ்ந்தார். அவர் எழுதாத கலையே இல்லை. அவ்வளவு பெரும் ஒரு அறிஞர், மார்க்கப்பட்டுள்ளவர், அமல் இபாதத்தில் அதிக ஈடுபாடு உள்ளவர். 35 முறைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டார். அவர் எழுதுகிறார், நான் ரசூலுல்லாஹ்வை கனவில் கண்டதற்கு மிக முக்கியமான காரணம் நான் ரசூலுல்லாஹ் மீது அதிகம் ஸலவாத் சொல்வதுதான். அவருடைய இல்முடைய ஈடுபாடோ அமல் இபாதத்தினுடைய ஈடுபாடோ ரசூலுல்லாஹ்வை கனவில் காண்பதற்கு வழிவகுக்கல்ல, ஸலவாத்தை அதிகமாக சொன்னார். உஸ்மானிய பேரரசர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகம் பாசம் நேசம் கொண்டவர்கள். உஸ்மானிய பேரரசர்களில் அப்துல் ஹமீத் சானி என்ற ஒரு பேரரசர் இருந்தார். துருக்கியை மையமாக கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அப்துல் ஹமீத் அத்தானியுடைய ஆட்சி காலத்தில் ஒரு மனிதர் அரண்மனைக்கு வருகிறார், சத்தம் போடுகிறார், சுல்தான் எனக்கு கடன் பட்டிருக்கிறார், சுல்தான் எனக்கு கடன் பட்டிருக்கிறார். அங்குள்ளவர்கள் ஏதோ ஒரு பைத்தியக்காரன் வந்திருக்கிறான், விரட்டி விட்டார்கள். சுல்தானுடைய காதுக்கு கேட்கிறது. அவரை வர சொன்னார். கேட்டார், நான் எந்த வகையில் உனக்கு கடன் பட்டிருக்கிறேன்? அவர் சொன்னார், சுல்தானே, அரசரே, நான் கடுமையான ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன். ஒரு வியாபாரம் செய்து வந்தேன், அது நஷ்டாகிவிட்டது, கடனாகிவிட்டேன். பலரும் என்னை முன்னும் பின்னுமாக துரத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இரவு நான் தொழுது துஆ செய்துவிட்டு படுப்பேன். எனது கஷ்டங்கள் நீங்க நான் துஆ செய்வேன். அதே போன்று நேற்றிரவு நான் தொழுது துஆ செய்துவிட்டு படுத்தேன். கனவில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். அவர் சொன்னார், சுல்தான் அப்துல் ஹமீத், எங்களுடைய அப்துல் ஹமீத் ஒவ்வொரு நாளும் ஸலவாத் சொல்லாமல் உறங்க மாட்டார். நேற்று இரவு அவர் ஸலவாத் சொல்லாமல் உறங்கிவிட்டார். அவரிடம் சென்று உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கள், உங்களுடைய பிரச்சனை நீங்கும் என்று சொன்னார்கள். அப்துல் ஹமீத் சானி உட்கார்ந்திருந்தவர் எழுந்தார், நெஞ்சை பிடித்துக் கொண்டார். என்ன சொன்னார்? எங்களுடைய அப்துல் ஹமீத் தங்க நாணயங்களை எடுத்துக் கொடுத்தார். மறுபடியும் சொல்லுங்கள், எங்களுடைய அப்துல் ஹமீத் தங்க நாணயங்கள் குவியலை எடுத்துக் கொடுத்தார். கொடுத்துக் கொண்டே இருந்தார். பக்கத்தில் இருக்கக்கூடியவர் நிறுத்தினார். வாலிபரே, உங்களுக்கு கிடைத்தது போலும் தானே, இதனால் உங்களுடைய கடனை அடைக்கலாமே. சரி என்று அவர் விடை பெற்றார். அங்கிருந்தவர் சுல்தானிடம் கேட்டார், யாரொருவர் வந்து சொன்னார் என்பதற்காக எல்லாத்தையும் கொடுத்து விட்டீர்களே? அரசர் சொன்னார், சுல்தான் அப்துல் ஹமீத், என்னுடைய முழு ஆட்சியை கேட்டிருந்தாலும் அல்லாஹ் மீது ஆணையாக நான் கொடுத்திருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஸலவாத் சொல்லாமல் நான் உறங்க மாட்டேன். நேற்றிரவு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது,
ஸலவாத் சொல்ல நான் மறந்துவிட்டேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கடி கனவு காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வை கனவில் காண்கிறார்களோ அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் கனவில் கண்டார்கள். மன் ரஆனி ஃபில் மனாம் ஃபகத் ரஆனி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் என்னை கனவில் காண்கிறார்களோ அவர்கள் என்னை தான் கண்டார்கள். ஃபஇன்ன ஷைத்தான லா யதமத்தலு பி. ஷைத்தான் என்னுடைய தோற்றத்தில் வரமாட்டான். யாராவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டார், அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தான். ஷைத்தானுக்கு அந்த ஊர் எடுக்க முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று எங்களுக்கு கீபத்கள், புறங்கள் பேச நேரம் இருக்கிறது, துனியாவை பற்றி பேசுவதற்கு நேரம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்ல நேரம் இல்லை. யாருக்கெல்லாம் சகராத்துடைய நேரம், கலிமா வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அவர்கள் அதிகமாக ஸலவாத் சொல்லட்டும். யார் அடுத்தவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, கீபத் பேசுகிறார்களோ, குறை பேசி திரிகிறார்களோ அவர்களுக்கு சக்கராத்துடைய நேரம் கலிமா வராது. யாரெல்லாம் ரசூலுல்லாஹின் அதிகம் ஸலவாத் சொல்கிறார்களோ அவர்களுக்கு லேசான சக்கராத்துடைய நேரம் கலிமா வரும். இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள், சக்கராத்துடைய நேரத்தில் கலிமா வர வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருந்தால் ஸலவாத் சொல்லுங்கள். மூசா என்ற ஒரு ஆலிம் இருந்தார். அவருடைய கிதாப் எழுதினார், அஸ்ஸலவாத்துல் மக்கிய்யா. ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்வதின் மகிமையை பற்றி ஒரு கிதாப் எழுதினார். அவர் வஃபாத்தாகி கபரில் அடக்கம் செய்யப்படுகிறார். கபரில் இருந்து கஸ்தூரியுடைய வாசனம் வருகிறது. அவருடைய மகன் சொல்கிறார், என்னுடைய தந்தையுடைய மிக முக்கியமான அமல் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்வதுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரும் ஒரு அறிஞர். பழைய காலங்களில் பெரும் பெரும் அறிஞர்கள் மஸ்ஜித்களில் பாடம் நடாத்துவார்கள். மாணவர்கள் வந்து கற்றுக்கொள்வார்கள். வயதில்லை இருக்காது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அமர்ந்து பாடம் கற்றுக்கொள்வார்கள். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் பாடம் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் வந்து கேட்கிறார், குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன். அல்லாஹ்வுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை இருக்கிறது என்ற குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் கேட்கிறார். இதற்கு என்ன விளக்கம்? இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நான் பார்த்து சொல்கிறேன். ஒரு மஸ்அலா, ஒரு ஃபத்வா கேட்கப்படும் போது ஒரு ஆலிம் பார்த்து சொல்கிறேன், தேடிவிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால் அவர் நிறைவான ஆலிம் என்பதற்கு அடையாளம். நல்லத தெரிந்த ஒரு ஃபத்வாவாக இருக்கும், இருந்தாலும் பார்த்துவிட்டு சொல்வது அது நிறைவான ஆலிமுக்கு உண்டான அடையாளம். இமாம் கஸாலி சொன்னார், நாளை சொல்கிறேன். இந்த ஆயத் சம்பந்தமாக எல்லா தஃப்சீர்களையும் பிறக்கினார், விளக்கம் கிடைக்கல. அடுத்த நாள் மஜ்லிஸில் இருக்கும்போது அதே மாணவர் வருகிறார், விளக்கம் கேட்கிறார், தெரியாது, நாளை சொல்கிறேன் என்று சொன்னார். அன்றிரவு இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் தொடர்ந்து துஆ செய்கிறார்கள். எவ்வளவு தேடி பார்த்தார்கள், விளக்கம் சரியாக விளங்கல்ல. துஆ செய்துவிட்டு படிக்கிறார்கள். கனவில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியவில்லையா? இதுதான் கேள்வி என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். இன்ன லில்லாஹி உமூரன் லா யுதீஹா வலா யஸ்தபதீஹா. அல்லாஹ்வுக்கு என்று சில காரியங்கள் இருக்கிறது, அந்த காரியங்களை அவன் வெளிப்படுத்தவும் மாட்டான், தானாக வெளியாகவும் மாட்டாது. அடுத்த இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் பாடத்துக்கு வருகிறார். அந்த மாணவன் வரும் வரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். சரியாக அந்த மாணவன் வரும்போதே கேள்வியை கேட்பதற்கு முன்னரே பதிலை சொன்னார்கள். இன்ன லில்லாஹி உமூரன் லா யுதீஹா வலா யஸ்தபதீஹா. அல்லாஹ்வுக்கு என்று பல வேலைகள் இருக்கிறது, அதை அல்லாஹ் வெளிப்படுத்தவும் மாட்டான், தானாக வெளியாகவும் மாட்டாது. அந்த மாணவர் சொன்னார், யா அபா ஹமீத், அபூ ஹாமிதே, அக்ஸிர் மினஸ் ஸலாத்தி வஸ்ஸலாமி அலா மன் அல்லமகல் ஜவாப ஃபில் மனாமி.
கனவில் உங்களுக்கு இந்த ஆயத்துடைய விளக்கத்தை கற்றுத்தந்தாரே அவரின் மீது அதிகமாக ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு போனார். வந்தது ஒரு மலக்கா அல்லது ஒரு சாதாரண மனிதரா, ஒரு அவுலியாவா, எதுவும் தெரியாது. ஆனால் அவர் சென்ற நசீஹத்தை பாருங்கள். கணியத்துக்குரியவர்களே, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் பகலுடைய நேரம் உறங்கினாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண்பார்கள். இமாம் மாலிக் மதீனாவில் தான் இருந்தார்கள். ரசூலுல்லாஹுடைய ரௌதா ஷரீஃபுக்கு பக்கத்தில் தான் அவருடைய வகுப்பறை. ரசூலுல்லாஹின் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். பகலுடைய நேரம் கொஞ்ச நேரம் உறங்கினாலும் அந்த நேரத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண்பார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் ஒவ்வொரு ஜும்மாவுடைய இரவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண்பார்கள். ஸலஃபு ஸாலிஹீன்கள், ஸாலிஹான மக்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வை அடிக்கடி கனவு கண்டு கொண்டே இருப்பார்கள். இந்த காலத்தில் கூட அடிக்கடி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவு காணக்கூடிய, ரசூலுல்லாஹ்வை கனவில் காணக்கூடிய ஸாலிஹான மக்கள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வாழ்க்கையில் கஷ்டமா, துன்பமா, சோதனைகளா, ஸலவாத்து சொல்லுங்கள், அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். வாழ்க்கையில் உள்ள கஷ்ட துன்பங்கள் எல்லாமே நீங்கும், எல்லா தேவைகளும் நிறைவேறும். குறிப்பாக ஜும்மாவுடைய தினம், ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு வாங்க. பழைய காலங்களில், எங்களுடைய சிறிய காலங்களில் பார்த்திருக்கிறோம், 9-10 மணிக்கே மஸ்ஜிதுக்கு ஜும்மாவுக்காக வருவார்கள். இன்றைய காலத்தில் அப்படி வரக்கூடியவர்கள் மிக குறைவு. ஜும்மாவுடைய நாள் ஏலியாவை மஸ்ஜிதுக்கு வாங்க, துஹாவை தொழுந்து சூரத்துல் கஹஃப் ஓதி அதற்கு பின்னால் இமாம் மிம்பருக்கு ஏறும் வரை ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருங்கள். குறிப்பாக வியாழனுடைய மக்ரிபில் இருந்து வெள்ளியுடைய மக்ரிப் வரை அதிகமாக ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை நாளினுடைய மிக முக்கியமான அமல்களில் ஒன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்வது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒவ்வொரு நாளும் காலை மாலை இரவு என்று ஸலவாத் சொல்லிக் கொண்டிருப்போம். விசேஷமாக ஜும்மாவுடைய நாள், அந்த ஸலவாத்தின் மூலம் துன்யா ஆகிராவுடைய எல்லா நலவுகளும் எங்களுக்கு வந்து சேரும். எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்வால் அடி உள்ளத்தால் நேசிக்கக்கூடிய சாலிஹான மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கிரல்வாராக. ரப்பே ரஹ்மானே, நாம் பாவிகள் யா அல்லாஹ், தவறு செய்யக்கூடியவர்கள் ரப்பே, எவ்வளவோ பாவங்கள் செய்துவிட்டோம் யா அல்லாஹ், தவறுகள் செய்துவிட்டோம் யா அல்லாஹ். எங்களுடைய எல்லா பாவங்களையும் தப்பு தவறுகளையும் குற்ற குறைகளையும் மன்னிப்பாயாக. ரப்பே, உடைய கடைசி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. எங்களுக்குள்ள அனைத்து கஷ்ட துன்பங்களையும் நீக்குவாயாக. ரப்பேவுடைய கடைசி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. கல்மாவுடைய மௌத்தை தருவாயாக, நல்ல மௌத்தை தருவாயாக. கெட்ட மௌத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. நாளை கிருஷ்ணனுடைய மைதானத்தில் வெற்றியாளர்கள் எங்களை சேர்ப்பாயாக. சுவர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக, நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்குவாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சுவர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ரப்பே, உம்முடைய லிகாவுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. பலஸ்தீனில் ரப்பே, நம்முடைய முஸ்லிம் சகோதர சகோதரிகள் அவலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அநீதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரப்பே, அவர்களுக்கு உதவி செய்வாயாக. ரப்பே, அவர்களுக்கு விமோசனத்தை கொடுப்பாயாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாப்பாயாக. ரப்பே, அந்த பூமியை முஸ்லிம்களுக்கு மறுபடியும் திருப்பி கொடுப்பாயாக. அநியாயக்காரர்களை ரப்பே நீ தண்டிப்பாயாக. ரப்பே, இந்த சிறிய துஆவை உனது அன்பருக்கு ஏற்றுக்கொள்வாயாக. அவன் வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.